வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி போண்டா தான் செய்ய போறோம். குயிக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். எண்ணெய் குடிக்காம நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ வாங்க போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் போண்டா செய்யறதுக்கு மாவு கலந்துக்கலாம். இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூட கிறிஸ்பினஸ்க்காக 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பரவாயில்ல. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வேணும்னா லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கிறேன். இதில் நறுக்கின கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை தழை சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். பஜ்ஜி போண்டாவுக்கெலாம் இந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ணி சேர்த்தோன்னா பஜ்ஜி போண்டாலாம் எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கலந்துக்கலாம். போண்டாவுக்கு மாவு கலக்கும் போது ரொம்ப தண்ணியாட்ட கலந்துட்டோம் அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிச்சு வதவதன்னு போயிடும், சாப்பிட்றதுக்கே போர் அடிச்சிடும். அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நிறையலாம் எண்ணெய் குடிக்காது, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, முட்டை போண்டா, அந்த ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி கையில் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போண்டா மாவை எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன போண்டாவாக போட்டுக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். எண்ணெய் எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு மாவு போட்டுட்டு போடும்போது ஃப்ளேமை ஹையில் இருக்கட்டும். போட்டு முடிச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சுக்கணும். போண்டா வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயிலில் எக்ஸ்ட்ரா சின்ன சின்னதாக விழுந்ததெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. அது ரொம்ப கருகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எண்ணெயே ஒரு ஸ்மெல்லு வந்துடும். அதனால் குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்துடணும். இப்போ இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு கலர் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒரு போண்டா எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த கலர்லேயே நல்லா வெந்துருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு எடுத்துடலாம். சின்னதாக போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும், கலரும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி போண்டா சுட சுட வச்சு கூடவே கொஞ்சமாக டீ வச்சு குடிச்சோன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.